ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் SBMH Vlogs and Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியாப்பம் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் 1.5 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த அளவு எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த அளவு கொதித்து வரணும் பார்த்துக்கோங்க. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மாவு, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதையே நம்ம ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சுருந்தேன் இல்லையா தண்ணி, அதை வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே ஃபுல்லாக சேர்த்துடாதீங்க, அப்புறம் மாவு நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வராது. ஸோ அதனால் தண்ணி மட்டும் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நான் சொல்கிற மாதிரி அப்படியே செய்யுங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் சூடு கொஞ்சம் ஆறுனதும் கை வைக்கிற அளவுக்கு ஹீட் இருந்தால் போதும். அப்படின்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்மளால் பிசைங்க முடியும் மாவை. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்பூனில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துகிட்டு கையில் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு கையில் மாவு அவ்வளோவா ஒட்டாது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கையாலேயே மாவை வந்து பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நான் வந்துட்டு கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிற மாவை இந்த மாதிரி முறுக்கு அச்சு இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற ஹோல்ஸாக அச்சியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முறுக்கு அச்சியில் நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மேல் முடியை நல்லா டைட்டாக மூடிக்கிட்டு இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இட்லி தட்டில் நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படின்னா தான் நம்மளுக்கு வேக வச்சு எடுக்கும் போது அந்த இடியாப்பம் ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு. நான் வந்துட்டு இட்லி ஷேப்புக்கு பண்ணாமல் ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த மாதிரி மொத்தமாக சுற்றி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இட்லி ஷேப் வேணும்னா அதையும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த கிளிப்பை வந்து நான் அடுத்த இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இட்லி ஷேப் வேணுங்கிறதுனால ஒரு இட்லி குழிலையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிறேன் நான். இந்த மாதிரி எல்லா குழிலையும் நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது இட்லி ஷேப்புக்கு புழிஞ்சது. இது வந்து நான் மொத்தமாக அப்படியே இடியாப்பம் நூடுல்ஸ் மாதிரி வேணுன்றதுக்காக புழிஞ்சது. இது ரெண்டுத்துக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வேக வைக்கிறதுக்காக ஆல்ரெடி தண்ணி வந்துட்டு கொதிக்க வச்சுருக்கேன். ஹீட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நம்ம புழிஞ்சு வச்சுருந்தா இடியாப்ப மாவை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இடியாப்பமும் சூப்பராக வெந்திருக்கும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இடியாப்பம் சூப்பராக வெந்திருக்கு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தட் தாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்களா, நான் இட்லி ஷேப்புக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா இடியாப்பம், அந்த ஷேப்புக்கு அப்படியே எனக்கு வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்டும் பார்த்தேன் நான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.